தேசிய ஊரக சுகாதார இயக்கம் 108 ஆம்புலன்ஸோடு பல்வேறு திட்டங்கள் மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு அன்புமணியால் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்க தடை சட்டம் அன்புமணி அமைச்சராக இருந்தபோதுதான் கொண்டு வரப்பட்டது. திரைப்படங்களில் புகை, மது காட்சிகள் இடம்பெறும் போது எச்சரிக்கை வாசகங்கள் வருவதையும் அவர் உறுதி செய்தார். புகையிலை பொருட்கள் மீது எச்சரிக்கை படங்கள் போடுவதிலும், குட்கா மற்றும் பான் மசாலா உட்கொள்வதை தடை செய்ததிலும் அன்புமணி ராமதாசுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இதற்காக அவர் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உட்பட பலரது எதிர்ப்பையும் சந்தித்தார். பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் தடைகளை எல்லாம் தகர்த்து எதையும் செயல்படுத்தாமல் அன்புமணி விடுவதாக இல்லை. அதோடு உலக வங்கியின் உதவியுடன் ஒருங்கிணைந்த நோய்கள் கண்காணிப்பு திட்டம், தேசிய மருந்துகள் ஆணையம், இந்திய பொது சுகாதார அறக்கட்டளை, தேசிய நோய் கண்காணிப்பு அமைப்பு, பாரம்பரிய அறிவுசார் எண்ணியல் நூலகம், தேசிய பள்ளி குழந்தைகளுக்கான மருத்துவ திட்டம் என 2004 முதல் 2009 ஆண்டு வரை மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தபோது பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார் அன்புமணி ராமதாஸ்.